ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம 21st ஜூலைலேருந்து 25th ஜூலை வரைக்கும் நடந்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் வாய்ஸ் ஓவர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஜென்ரல் டாபிக் தான். இப்போ நீங்கள் எந்த ஒரு சோஷியல் மீடியா போட்டு இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், யூடியூப் ஆகட்டும், ஒரு டெலிவிஷன் மாஸ் மீடியா ஆகட்டும், எதுலேயுமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு இதில் போய் முடியுது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது டவுரி இஷ்யூஸ், மேரேஜ், அதான் ரொம்ப டீப்பா போய் பார்த்தீங்கன்னா, மேரேஜ் அப்படிங்கிற இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி தான் நெறைய இஷ்யூஸ் வரத கூட நீங்க பார்க்கலாம். அ ரிதன்யாவோட கேஸா இருக்கட்டும், இல்ல கேரளால அந்த நர்ஸ் சூசைடா இருக்கட்டும், அ கேரளாலயே வந்து அந்த டவுரி இஷ்யூஸ்னால அந்த பொண்ணுக்கு மொட்டை அடிச்சதாகட்டும், அ இன்னைக்கு வந்து 25த் அன்னைக்கு நடந்த இதில கூட பார்த்தீங்கன்னா கூட அபிராமி, பிரியாணி அபிராமின்னு சொன்னா தான் ஃபேமஸா இருக்காங்க. அதுதான் அவங்களுக்கு கேப்டன் நேருன்னு கூட சொல்லலாம். அவங்களோட கேஸ் ஆகட்டும், எல்லாமே அண்டர் த கோர் அப்படின்னு சொல்லி நம்ம போய் பார்க்கும்போது, எல்லாமே மேரேஜ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள முடியுது. மேரேஜுங்கிறது அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, அதாவது நம்ம ஒரு வாழ்க்கைங்கிற ஒரு பயணத்தில போம்போது, அதில கல்லு, முள்ளு, மேடு, பள்ளம், நல்லா காத்தடிக்கும், மழை அடிக்கும். ரொம்ப வெப்பம் தாங்க முடியாத அளவுக்கு சூரியன் சுட்டெரிக்கும். அந்த மாரி தான் லைஃப்ல மேடு, பள்ளம், ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் வரலாம், ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம். அ மேபி ஹெல்த் இஷ்யூஸுங்கும்போது நம்ம உடம்பு மட்டும் இல்ல, நம்ம குழந்தைங்க, நம்மள பெற்றோர்கள், அதே மாரி இன்லாஸோடது, அ எக்கனாமிக் வைஸா இருக்கட்டும், மென்டல் ஹெல்த்னு இதே வந்து நம்ம ஒரு ஃபிசிக்கலா நம்மளுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் ஆயிடுச்சுன்னா, மென்டலா அதுவும் சேர்த்து தான் இதா இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸு, வொர்க் ப்ரெஷர்ஸ் எல்லாமே வந்து அந்த இடத்துல வந்து ஒரு முக்கிய பங்கு இருக்கு. அதுல அண்டர் த இது பார்த்தீங்கன்னா, சரி எதா இருந்தாலும் சரி நான் உன் கூட இருப்பேன். அது ஆண்களுக்கு மட்டும் இல்ல, பெண்களுக்கும் தான். நான் உன் கூட இருப்பேன். ஆண்களும் அந்த நம்பிக்கைய வந்து அவங்களோட துணைவியாருக்கு குடுக்கணும். பெண்களும் அந்த அவங்களோட துணைவனுக்கு வந்து கண்டிப்பா குடுக்கணும்னு நான் நம்புறேன். இதுல முக்கியமா என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைம் அப்படிங்கிறது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் குடுக்காம இருக்கிற ரெஸ்பெக்ட் அண்ட் கேரிங் இந்த 3மே வந்து அந்த இடத்துல போதுங்கும்போது, எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்டிங்கிறது ஒண்ணும் வரவே வராது. டைம் குடுக்கணும். எதனால? என்ன இது? ஏதாச்சும் பிரச்சனை வந்தா கூட பேசி தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் வரணும். பேசுறதுக்கு அந்த டைமிங் கண்டிப்பா வேணும். ஒருத்தருக்கு வந்து இவங்க எடுத்த டெசிஷன் வந்து சரியா? தப்பா? அப்படிங்கிற மதிப்பு குடுத்து அத நம்ம காது குடுத்து கேட்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் கேர் பண்ணிக்கிறது. இந்த 3 விஷயம் இருந்தா தான் அண்டர்ஸ்டாண்டிங்கிற ஒரு விஷயமே எண்ட் ஆஃப் த டேலங்கிறது வரும். நம்ம சும்மா இவங்களுக்காக தான் நான் கஷ்டப்படுறேன், இவங்களுக்காக தான் நான் ஓடுறேன்னு சொல்லிட்டு, சும்மா ஒர்க்ன்னு போயிட்டு இருந்தாலும், அவங்களுடைய பர்சனல் டைமுங்கிறது இல்லாம போயிரும். கேரிங்குங்கிறது ஒண்ணு அவங்க இருந்தாலும் கூட அத எக்ஸ்பிரஸ் பண்ணலைன்னா, அந்த இடத்துல ஒரு பெரிய விரிசல் ஏற்படும். அது எல்லா இதுலயுமே சரி, உதாரணத்துக்கு பிரியாணி அபிராமியோட கேஸ்ல எடுத்துக்கலாம். அவங்க இது பண்ணிட்டு இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 25த் அன்னைக்கு தீர்ப்பு வந்ததிலயே நீங்க பார்த்துருக்கலாம். என்னதான் அழுது புரண்டாலும் சரி, அந்த இடத்துல அந்த 2 குழந்தைகளோட உயிர் போச்சு. அவங்களோட லைஃப் இப்போ டோட்டலா கிளாஷ். இதே நம்ம ரிதன்யாவோட கேஸ் எடுத்துக்கிட்டா, அந்த இடத்துல, அந்த நிமிஷத்துல, அந்த இடத்துல அவங்க யார் யார் இருந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் அந்த உண்மையெல்லாம் தெரியும். அவங்க மனசாட்சியோட ஒத்துக்கிட்டா மட்டும் தான் அந்த பொண்ணுக்கு உண்மையாவே என்ன நடந்துச்சு, மென்டல் டார்ச்சர், பிசிக்கல் டார்ச்சர் எல்லாமே முதல்ல என்னன்னாங்க பையன் பக்கத்துல தான் எல்லா தப்புன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ பொண்ணு பக்கமே வந்து எல்லாருமே போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல அந்த பொண்ணு தான் இந்த மாரி அப்படின்னு சொல்லிட்டு. எந்த இடத்துலயுமே வந்து ஓப்பனா வெளிய வந்து ஒரு விக்டிம் வந்து எனக்கு இது நடந்துச்சுன்னு சொன்னா, விக்டிமா இருக்கவங்கள வந்து ப்ளேம் பண்றது தான் நம்மளோட சொசைட்டியோட அ ஒரு பழக்கமாவே இருக்குன்னு சொல்லலாம். அதுதான் வந்து இப்ப ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வாய திறந்து அவங்க சொல்றாங்கன்னா, ரிதன்யாவோட கேஸ் எடுத்துக்கலாம். ரிதன்யா போய் அவங்க அப்பாட்ட சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க அந்த பிரச்சனைய தீர்த்து வைப்பாங்கங்கிறது செகண்டரி விஷயம் தான். ஆனா, நம்ம சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்கு அப்படின்னு நம்பி தான் அவங்க சொன்னாங்க. கடைசியில அவங்களால ஹெல்ப் பண்ண முடிஞ்சு இவ்வளோ தூரம் இவங்க இவ்வளோ கேஸ் குடுக்குறாங்க, அந்த பொண்ணு இறந்ததுக்கப்புறம். இதையே வந்து அவங்க ஏன் முதலே பண்ணாம விட்டாங்க? அந்த பொண்ணோட இது பஞ்சாயத்து பேசுது 4, 5 தடவ பஞ்சாயத்து பேசணும்னு சொல்றாங்க. அத முதலே ஒரு கேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, அட்லீஸ்ட் அந்த பொண்ணு இப்போ உயிரோடவாச்சும் இருந்திருக்குமே! இல்லைங்களா? எப்பவுமே ஒருத்தர் வந்து நம்மகிட்ட ஒரு அவங்களோட கஷ்டத்த சொல்றாங்கன்னா, அது ஏளனம், ஏ ஒ ஏளனம் பண்றவங்களும் இருப்பாங்க. இவளுக்கு வேணும் அப்படிங்கிறதுல இருப்பாங்க. இது வேணும், இதுக்கு மேல வேணும்னு சொல்லிட்டு, நம்ம வந்து கீழ போனா, அத கைகொட்டி சிரிக்கிறவங்களும் நெறையா பேர் இருக்காங்க. அச்சச்சோ! நம்ம தெரிஞ்ச பொண்ணு, நம்ம அக்காவோ, தங்கச்சியோ, இல்ல நம்ம ஃப்ரெண்டு, நம்ம மக இந்த மாரி ஆயிடுச்சு, நம்ம மருமக இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி நெனைக்கிறவங்களும் இருக்காங்க.
ஆனா என்ன, எல்லாருமே வந்து ஓப்பனா அட்லீஸ்ட் நம்ம சொன்னா கேட்கறக்குன்னு ஒரு ஆள் இருக்குங்கிற நம்பிக்கையில தான் வந்து சொல்றாங்க இல்லைங்களா? அந்த ஹோப்பு எல்லாத்துக்குமே நாம இருக்கோம்னா, நம்ம சொசைட்டில இருக்கோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிங்கிறதுல வேற வேற இல்ல. ஒரு 4 ஃபேமிலி சேர்ந்தா அந்த இடத்துல ஒரு சொசைட்டியே ஃபார்ம் ஆக போகுது. அதாவது நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஆகட்டும், நம்ம ஃபேமிலி சர்க்கிள் ஆகட்டும், எதா இருந்தாலும் சரி நீ சொல்லி அழுகுறக்கு நான் இருக்கேன். உன்ன ஜட்ஜ் பண்ணாம நீ என்ன சொல்றியோ அத நான் கேட்க ரெடியா இருக்கேன். உன்ன ஜட்ஜ் பண்றது நான் செகண்டரி, தேர்டரி அத செகண்டரிங்க கூட இல்ல. நீ எந்த சொன்னாலும் சரி நான் எதுவுமே உன்ன ஜட்ஜ் பண்ணாம நீ நான் உன்ன கேட்கறக்கு தயாரா இருக்கேன். லிசன் பண்றதுக்கு தயாரா இருக்கேங்கிற ஒரு ஹோப் குடுக்கலாம். அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. ஆணும், பெண்ணும் சரிசமம்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் நம்ம பேசுறோம். அவங்களுக்கும் மென்டல் ஹெல்த் தான், இவங்களுக்கும் மென்டல் ஹெல்த் தான். 2மே முக்கியம் தான். அதே மாரி ஃபிசிக்கல் ஹெல்த்தும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் கேர் பண்ணி போறதுல மட்டும் தான் இருக்கு. மேரேஜ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கன்னு வந்தக்கப்புறமா எல்லா ரிலேஷன்ஷிப்க்கும் நம்ம ப்ரையாரிட்டீஸ் குடுப்போம். பட் ஆஃப்டர் த மேரேஜ் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்கவங்களோட பார்ட்னருக்கு இம்பார்ட்டன்ட் குடுத்து, அவங்களோட ரெஸ்பெக்ட் பண்ணி, அவங்களுக்குன்னு ஒரு டைம் குடுத்து போற ரிலேஷன்ஷிப் மட்டும் தான் அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வந்து போகக்கூடிய ரிலேஷன்ஷிப் மட்டும் தான் கடைசி வரைக்கும் இருக்கு. சொசைட்டிக்காக பேருக்கு, இல்ல அம்மா, அப்பா பேச்சு கேட்டுட்டு, அம்மா, அப்பா தான் முக்கியம், இல்ல சிப்லிங்ஸ் தான் முக்கியம், இல்ல என்னோட இவங்க தான் முக்கியம், ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம்னு இருக்குன்னா, அந்த மாரி இருக்கவங்க கைண்ட்லி இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையும் சரி, இன்னொரு பையனோட வாழ்க்கையும் சரி கெடுக்க வேணாம். அவங்க லைஃப் அவங்க பார்த்துக்கட்டும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலையும் உங்க ஃப்ரெண்ட்ஸோட, ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணுங்க. ஷேர் யுவர் ஹேப்பினஸ்.